மறுபடியும் வந்துட்டியாடா? உன்னை கையெடுத்து கும்பிடா. கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் வந்துருவாரா? அது வரைக்கும் சமாளிடா. போடா போ. விளையாடுறியா? இது வரைக்கும் 72 தடவை பாடின பாட்டையே திருப்பி திருப்பி பாடி இருக்கேன். உட்கார்ந்து பாக்குறவங்க மூஞ்சிய பார்த்தா எனக்கு பயமா இருக்கியா? உன் காலில் விழுந்து கேட்டுக்கிறேன்டா. கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் வந்துருவாடா. போடா போ. டேய் பிரமாதம்டா, ரொம்ப பிரமாதம்டா. இதே மாதிரி இன்னொரு வாட்டி பாடிட்டு யோ விளையாடுற நீ. நான் இன்னொரு தடவை போனேன், எல்லா பயிலும் சேர்ந்து என்ன பிரிச்சு மேஞ்சிருவாங்க. வேணும்னா நீயே போய் பாடு. டேய் இன்னொரு வாட்டி பாடிட்டு வந்துடுறா. டேய் யோ கொஞ்சம் வெளியே போய் பாடியா. ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார், ஜமீன்தார் வரார். யோ ஜமீன்தார் வரார்ல, எந்திரிங்க. வழி விடுங்க. நல்லா இருக்குது. சொல்ற நல்லா இல்ல. எந்திர. இது நல்லா இல்ல, நல்லா இல்லையாடா? ஏண்டா என்ன பத்தி நம்ம ஊரை பத்தி சொல்றாங்க, இத போய் நல்லா இல்லைன்னு சொல்றியே. இதை என் பின்னால இருக்கவங்க கேட்டா என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? அறிவே இல்லாத ஒருத்தனை கூட சேர்த்து ஊரை சுத்திக்கிட்டு இருக்கேன்னு கேவலமா பேச மாட்டாங்க? பரதேசி. இல்லையாமா? எங்கடா போற? வாடா. எந்திரி. எந்திரா. ஏன்டா இங்க இருந்து அந்த பக்கம் போன? இங்க உட்கார்ந்தா மறைக்குதுங்க, அதனால. மறைக்குதா? உனக்கு முன்னாடிதான் ஆளே இல்லையே, எப்படிடா மறைக்கும்? நல்லா இருக்குது. என்னங்க ஆட்டம் நல்லா இருக்குதான்னு கேட்டேன். என்னடா? ஏன்டா அழுகுற? ஆட்ட நல்லா இருக்குதான்னு கேட்டா நல்லா இருக்குன்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. ஏன்டா அழுகுற? கிண்டலா? பரதேசி. அழுக நிறுத்துறா. நிறுத்துறா. நிறுத்துறாங்க. ஏன்டா ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க? நீங்க தான் நிறுத்தி சொன்னீங்க. நானா? பின்ன இப்படி ஆடுன எவன்டா விடிய விடிய உட்காந்து பாப்பான்? அத பாரு. இங்க வாடா. நாய் வேஷம் போட கூட லாய்க்கு இல்ல. உனக்கு எவன்டா ராஜா வேஷம் போட்டது? இதோ இந்த ஆள் தான். நீங்க தானே? ஆமா. இந்தாமா ஒன்னதாமா. அட இறங்கி வாமா. முதல்ல பொம்பளைங்கன்னா லட்சணமா இருக்கணும், நெளிவு சுழிவா ஆட தெரியணும். ஆமா உன் பேர் என்ன? உன் புருஷன் பேரையா கேட்டேன்? உன் பேர் தானே கேட்டேன், சொல்லு. வர சொல்லு. கந்தசாமிங்க. என்னது? கந்தசாமிங்க. அண்டா உனக்குத்தான் ஒழுங்கா ஆட தெரியலையே, அப்புறம் எதுக்குடா உனக்கெல்லாம் பொம்பளை வேஷம்? ஜமீன்தார் ஐயா, பொட்டிக்காரன் பொட்டியை தூக்கிட்டு போறான். நான் போகலிங்க, பொறாமையில சொல்றேன். இங்கதான் இருக்கேன். ஏய் நாமா, நீதான் பாட்டு பாடுறவனா? ஆமாங்க ஆமா. எங்க அந்த பாட்டெல்லாம் பாடு. நிறுத்துறா. ஏன்டா அப்படி கத்துற? 4 கட்டில பாடின சத்தம் இப்படித்தாக்க வரும். என்னது 4 கட்டையில பாடுனியா? மீதி கட்டையெல்லாம் புடுங்கிறது கடை வச்சிருக்க பரதேசி. இந்த பக்கம் இந்த பக்கம்.
போதுண்டா கொஞ்சம் கொஞ்சமா வெட்டி குரங்கு கதை மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு போனா என் பொண்டாட்டி அலர்வா. ஆ? டேய் நாக்கு துருத்தி, அண்ணே யார்ரா அவன்? குப்புசாமி அண்ணே. டேய் வரேன்டா. சரி வாங்கண்ணே. டேய் ஏய் திரும்பு. ஆ? ஏண்டா பரதேசி, என்னை விட பெரிய மீச வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? உட்கார்றா. டேய் குளியா, கத்தி எடுத்துக்கிட்டோம். டேய் உட்கார்றா. டேய் ஒரு பக்கத்து மீச ஏடுறா. ஏதோ பேசுற மிதிச்சு இப்படி மிதிச்சு. டேய் நீ என்னடா நிக்கிற? நீ எடுக்கறியா நான் எடுக்கட்டுமா? நீங்க வேண்டாங்க, இவனே ஆ, எடு. எடுங்க. ஏய் நீ இப்படியே 21 சனிக்கிழமை என்ன வந்து பார்க்கணும். வராம கிராம இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். உன்னை வெட்டியே கொண்டு போடு. போடா. ஏய் துண்ட கீழே போடுறான். அப்படியே போ. போடா. அம்மணி அம்மணி யாருங்க? அம்மா இருக்காங்களா? அம்மா இங்க மேவர தோட்டத்துக்கு போயிருக்காங்க, செத்த நேரத்துல வந்துருவாங்க. சின்ன மாட்டுக்கொட்டையில் இருக்குது, வேணா போய் பாருங்க. வாடா அப்புன்னு சின்ன தம்பியை பார்த்துட்டு போலாம். ஐயோ அம்மா, அந்த ஆளை பார்க்க நான் வரல. ஏண்டா உனக்கு அறிவு என்ன கெட்டா போச்சு? அவங்க பணம் இருக்கிறவங்கடா, நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். எனக்கு வேலை கிடைக்கலான்னு பரவாயில்ல, நான் வரல. டே கும்பிடுறம்மா. என்ன விஷயம்? ஆனமலை எஸ்டேட்ல இருந்து அந்த இது வந்திருக்குதுங்க. அதான் ஐயோ வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. சொல்லேண்டா. இன்டர்வியூங்க. அப்படின்னு என்ன? இன்டர்வியூங்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிறதுங்க. நம்ம ஜமீன் மாதிரி இருக்குங்க, பெரிய எஸ்டேட்டுங்க. எல்லாத்தையும் ஒரே ஆள் கவனிக்க முடியாதுங்கிறதுக்காக 5-6 படிச்சவங்களை வேலைக்கு சேர்த்துக்கிறவங்க. படிச்சவங்க வேலைக்கு இருந்தா எல்லாத்துக்கும் சௌரியம் தானுங்களே. அண்ணே அண்ணே, அம்மா உன் கணக்கு பேசிக்கிட்டாங்க. படிச்சவங்கள பண்ணையில வேலைக்கு சேர்த்துக்க போறாங்களா? படிச்சவங்களா? எதுக்குடா? அண்ணே அவனுங்க வந்து புதுசா என்னத்தடா புடுங்க போறானுங்க? நீங்க எங்க கூட சேர்ந்து சுத்தமா மழுங்கி மடையனாயிட்டீங்களாமா. உங்களுக்கு அறிவே பத்தாதாமா. படிச்சவங்க 2 பேர் உங்க கூட இருந்தா தான் நீங்க சரிப்பட்டு வருவீங்களாமா. அப்படின்னு அம்மாவும் கணக்கணும் பேசிக்கிட்டாங்க. ஏண்டா எங்க அம்மா படிச்சவங்களை சேர்த்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சேர்த்துக்கிட்டா என்ன? நீங்க சொன்னா சரியா இருக்கும்ண்ணே. நான் போய் ஊருக்குள்ள இருக்கிற படிச்சவங்க எல்லாம் கூட்டி வந்துடுறேன். டேய் நில்றா. நம்ம ஊர்ல இருக்கிறவங்கள படிச்சவங்களாடா. நாம ஏதாவது ஒண்ணு கேட்டா தெரியாதுன்னு சொல்லி நைஸா நழுவிடுவாங்க. இந்தா டவுன்ல போய் பிடிச்சிட்டு வா. படிச்சவங்களையா சேர்த்த போறீங்க? படிச்சவங்கள ஏற்றுவானா இந்த ரங்கமணி? என்னடா? அண்ணே பேப்பர்ல உங்க பேர் போட்டிருக்கனே. எங்கடா? இந்த பக்கம் தான் எங்கேயோ காட்டினா. அண்ணே இந்த பாத்தீங்களா உங்க பேர் போட்டிருக்கு? எதுடா? இதானே உங்க பேரு. பரதேசி, எனக்கு தெரியாதடா. டேய் எதுக்குடா என் பேரை பேப்பர்ல போட்டிருக்கான்? அண்ணே படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்க இல்லையா? நான் போய் சவரக்காட்ட சுடலை கிட்ட இதை சொன்னேன். அவன் தான் பேப்பர்காரட்ட சொல்லி இதை போட சொல்லிப்பான் போல இருக்கு. ஓஹோ. ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார், ஜமீன்தார் வர்றார். ஆமா முதல்ல என்ன பண்ணணும்னு சொன்ன? பேரு என்னன்னு கேளுங்க, அப்புறமா என்ன படிச்சிருக்கிறான்னு கேளுங்க. இது எனக்கு தெரியாதா? அது டேய் உட்கார்றா. இங்க வாங்குங்க. உன் பேர் என்ன?
ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வா. ஜாக்கி பெர்னாண்டஸ் டிசில்வாங்க. டேய் இங்க வா. ஆமா இவன் என்னடா சொல்றான்? இவன் இங்கிலீஷ்காரனாட்ட இருக்கு. இவனை தள்ளி நிப்பாட்டுங்க. ஓ ஏய் நீ அந்த பக்கமா போய் நில்லு. உன் பேர் என்ன? நாச்சிமுத்து. என்ன படிச்சிருக்க? BA. இங்க வா. ஏ படிப்பு கம்மி. இவனை ஓரமா நிப்பாட்டுங்க. நீ அந்த பக்கம் போய் நில்லு. இங்க வா. என்ன படிச்சிருக்க? MA. மே 2. இங்க வாடா. இவனுக்கு படிப்பு கம்மி தானே? ஆமாங்க அண்ணே, சரியா சொல்லிட்டீங்க. நீ அந்த பக்கமா போய் நில்லு. ஏய் நீ வா. உன் பேர் என்ன? காத்தவராயன். அண்ணே அண்ணே என்னடா? இவரை வேலை சேர்த்துக்கலாம்ண்ணே. எதுக்குடா? இவர் பேரும் நம்ம குலதெய்வத்து பேரும் ஒண்ணா இருக்குண்ணே. ஏண்டா என்ன என்ன திருவாத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுன கரண்ட் கம்பத்துல கட்டி வச்சு தோலை உரிச்சிருவேன். பரதேசி உட்காரா. ஏண்டா எங்கடா அவன்? அவன் அப்பவே போயிட்டானே. ஆமா அவனை எவன் வேலை செத்துக்கிற போறான். ஏய் நீ வா. உன் பேர் என்ன? வரதராஜன். என்ன படிச்சிருக்க? MSc. டே எம்எஸ்சின்னா என்னடா? நான் அப்புறமா சொல்றேன். நீங்க அவனையே கேளுங்க. எம்எஸ்சின்னா என்ன? மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ். டே என்னடா பாஸ்ட் ஆஃப் லைசன்ஸ்ங்கறான்? அண்ணே பேச்ச மாத்திரம். நீங்க ஏமாந்துறாதீங்க. முதல்ல 11வது படிச்சிருக்கானான்னு கேளுங்க. 11வது படிச்சிருக்கியா? என்ன சார் 11வது படிக்காம எப்படி? ஏய் கூட கூட பேசாத. 11வது படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் சார். அப்புறம் PUC 1 வருஷம். 11 1 12 அதுக்கப்புறம் BSc 3 வருஷம். 12 அது இது 14 அப்புறம் MSc 2 வருஷம். 14 18. என்னப்பா இது? என்ன படிச்சிருக்கீங்க? 18வது படிச்சிருக்க. 18வது படிச்சேன்னு சொல்ல வேண்டியதானே? இத கூட ஒழுங்கா சொல்ல தெரியலையே. இவனுங்கெல்லாம் எப்படிடா நம்ம பண்ணல வேலை செய்ய போறானுங்க? எதுக்குடா எல்லாரும் ஓடுறானுங்க? படிச்சா மட்டும் பத்தாதுங்க. கொஞ்சம் அறிவும் வேணும். அவங்களுக்கு ஏன் இந்த ஊர்ல இருக்கிற படிச்சவங்க எல்லாம் உங்களை வந்து பாக்குறது இல்ல தெரியுங்களா? இதனாலதான் உங்களுக்கு முன்னாடி இவங்க கலை எடுக்க கூட லாய்க்கல. என்ன எக்ஸ்கியூஸ் மீ. டேய் வணக்கம். போடா அந்த பக்கம். என்ன வேணும்? படிச்சவங்க வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல பார்த்தேன், அதான் வந்திருக்கேன். என்னது என்னது? இல்ல படிச்சவங்க வேலைக்கு பேப்பர்ல. ஏய் ஏண்டா சிரிச்சீங்க? நீங்க மட்டும் தனியா சிரிச்சா அந்த பொண்ணு தப்பா நினைச்சுக்கோ. அதனாலதான் 18வது படிச்சவங்களே நாங்க கேட்ட கேள்விக்கு பயந்து ஓடிட்டானுங்க. நீ பொம்பளை பாவம். அண்ணே அதுவும் இல்லாம நாம ஆம்பளைங்க தானே வேலைக்கு வேணும்னு பேப்பர்ல போட்டோம். இல்லங்க எனக்கு இங்கிலீஷ் தமிழ் தெரியும், ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் கூட தெரியும், அக்ரிகல்ச்சர் கூட படிச்சிருக்கேன். இது பாருங்க என் சர்டிபிகேட்ஸ். நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். எப்படியாவது இந்த வேலை எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். சும்மா ப்ளீஸ் கிளீஸ் தொந்தரவு பண்ணாத. பொம்பளைங்க சொல்லி கொடுத்து கேட்கிற அளவுக்கு நாங்க ஒண்ணு மாங்க மாட்டேங்கல பாப்பா. இது பாருங்க படிப்புக்கு ஏத்த வேலை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்வேன். நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமையில இருக்கேன். தயவு செஞ்சு இது உதவி பண்ணுங்க. சும்மாருமா வேலைகள் ஒண்ணும் கிடையாது. இந்தா இந்த செலவுக்கு வச்சுக்க, ஊரை பார்த்து போ. போமா
போமா. ஏனமணி கொஞ்சம் நில்லு. அளவுக்கு வசதியா இருந்தவங்க தாங்க. கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில சொந்தமா ஒரு பெரிய ஹோட்டல் இருந்துச்சு. திடீர்னு எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அதுக்காக செலவு பண்ணி எங்க சொத்தெல்லாம் போயிடுச்சு. என்ன வியாதின்னு டாக்டர்னாலேயே கண்டுபிடிக்க முடியல. எங்க அப்பா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. குடும்பத்தை காப்பாத்த எங்களுக்குன்னு யாருமே இல்லை. நானும் ஏதாவது வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்தலான்னு 4 வருஷமா ட்ரை பண்றேன். ஆனா எந்த வேலையும் கிடைக்கல. இப்ப என் தம்பிங்க 2 பேரும் பிளாஸ்டிக் கம்பெனில வேலை செஞ்சு தினமும் 10 ரூபாய் கொண்டு வருவாங்க. அதை வச்சு எங்க அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடுக்கவே பத்தல. அம்மா, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. இந்த வேலை எனக்கு கொடுங்கம்மா. ஒரு குடும்பத்தை காப்பாத்தின புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இருமா வரேன். உன் பேர் என்னம்மா? பாக்கியலட்சுமி. இத பாருமா, என் பிள்ளைக்கு படிப்பு கிடையாது. அவனுக்கு உலக விவரமும் தெரியாது. ஏதோ படிச்சவங்களை பண்ணையில வேலைக்கு வச்சுக்கிட்டோம்னா அவங்களோட பழகி இவன் கொஞ்சம் விவரம் புரிஞ்சுக்குவான் பாரு. காஃபி சாப்பிடுமா? இந்தாங்க. நாளைக்கு எனக்கு மருமகளா வரப்போறவ பொன்ன மாதிரி படிச்சவளா இருந்துட்டான்னு வச்சுக்க. இவன் அவளை அனுசரிச்சு போக முடியும் பாரு. நீ ஏண்டி நிக்கிற? போய் வேலையை பாரு. சும்மா பேசிக்கிட்டு இருந்தோமா. இது எப்படியோ அவன் காதுல விழுந்து யார்கிட்டயோ கேட்டு பேப்பர்ல போட்டான். ஆம்பளையா இருந்தா அவனை அனுசரிச்சு போயிருவாங்க. நீ பொம்பளை, அவன் ஒரு முரடன். தப்பு தண்டா எதுவும் பண்ண மாட்டான்னு வச்சுக்க. ஆனாலும் அதை சரிப்பட்டு வராதுமா. இந்த இத வச்சுக்க, ஊர் போய் சேர். நீ இதை திருப்பி தர வேண்டாம், வச்சுக்க. நான் சொன்னது உண்மைன்னு நம்பி உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. இதுக்கு நன்றி கண்ணனா. அவங்கவங்க வேலையை அவங்கவங்க செஞ்சா போதுமா. மத்ததெல்லாம் ஆண்டவன் பாத்துக்குவான். சத்தியமா இந்த பணத்தை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுமா. உங்க மகனை பத்தி உங்களுக்கு எவ்வளவோ ஆசையா இருக்கு. அதுக்கு என்னால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். முடியலன்னா நான் போயிடுறேம்மா. தயவு செஞ்சு இந்த வேலைக்கு வச்சுக்கோங்கம்மா. ப்ளீஸ், சரின்னு சொல்லுங்க. ப்ளீஸ்மா. இத பாருமா, பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்துட்டு உன் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து சேரு. ஒரு முக்கியமான விஷயம், அவனை திருத்துறேன்னு அவசரப்பட்டுடாத. அவன் என்ன செய்யறான்னு கொஞ்ச நாளைக்கு வேடிக்கை பாரு. அங்க வர்றது யாரா? கூப்பிடுறா. போடுற. என்ன விஷயம்? எந்த ஊரு? கரட்டூர். கரட்டூரா? டீ கடை பாலனை பார்க்க வந்தியா? இந்த ஊர் ஜமீன்தாரை பார்த்து வேலை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். இவர் தான் ஜமீன்தாரு.
கும்பிடுறேங்க. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. என்ன சொன்ன உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. பாத்தியா? இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. டேய் சொல்ற, பரதேசி கரண்ட் கம்பத்துல கட்டிச்சு தோலை வரிச்சுன சொல்றா. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லைங்க. இன்னொரு தடவை. என்ன வேலை கொடுத்தா செய்வேன்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வேன். இந்தா இத வச்சுக்க. முதல்ல சொன்னேல அத சொல்லு. எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். முதல்ல சொன்னேல அத சொல்லு. உங்களை மாதிரி நல்லவங்க அதானுங்களா? அதேதான். குடிங்க. இந்த வேலையா வேண்டாம் சாமி. டேய் 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 டேய். ஏடா இவ இன்னும் ஊருக்கு போகல? அண்ணே அம்மா அவளை வேலை செஞ்சுக்கிட்டாங்கண்ணே. அப்படியா? அவ இங்க இருந்தா நமக்கு சரிப்பட்டு வராத. இப்ப என்ன பண்ணலாம்? அண்ணே இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா உன்னை மிரட்டட்டுமா? விட்டு விரட்டட்டுமா? ரொம்ப மீனுக்கிற வம்பு இழுக்கிற வயசுன இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா. நாலு பேரை கேளு நாடறிஞ்ச ஆளு புத்திசாலி புள்ள என்ன போல யாரு? பாடம் தான் பள்ளிக்கூடம் தான் போய் படிக்காம இவர் அறிவாளி. வீரம் தான் படுசூரம் தான் வந்து மோதாது இவர் பலசாலி. எனக்கு இருக்கும் மரியாதை அடி உனக்கு எதுவும் தெரியாது. படிப்பும் கிடிப்பும் எனக்கு எதுக்கம்மா? இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா உன்னை விரட்டட்டுமா? விட்டு விரட்டட்டுமா? ரொம்ப மீனுக்கிற வம்பு இழுக்கிற வயசுன இளசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா? புத்தம் புதுசா. இஷ்டம் போல நான் தான் ஊரை சுத்தும் காளை. என்ன கட்டி மேய்க்க எண்ணலாம சேல ஆகாது பப்பு வேகாது. அடையாருக்கும் இது
இது அடங்காது மாறாப்பு கொண்ட ரோசாப்பு வீராப்பு இங்கு நடக்காது உனக்கு எதுக்கு விளையாட்டு வந்த வழிய தெரிஞ்சு கம்பி நீட்டு விஷயம் தெரிஞ்சு விலகி இருந்துட்டோ எழசா சிறுசா உன் ஜாத்தகம் பார்க்கட்டுமா புத்தம் புதுசா எழசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா புத்தம் புதுசா உன்ன மிரட்டட்டுமா விட்டு விரட்டட்டுமா ரொம்ப மினுக்கிற வம்பு இழுக்கிற வயசன்ன எழசா சிறுசா உன் ஜாதகம் பார்க்கட்டுமா புத்தம் புது டே அழுகுறாடா இப்ப என்னடா பண்ணலாம் அண்ணே ஓடிடலாம் அண்ணே அவனே ஓடிடலானே இதெல்லாம் ஒன்றும் தேர்ற வழியா தெரியலம்மா இல்லை நீ தான் ஏதாவது சொல்லி தரணும். அதெல்லாம் நான் எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க தான் சொல்லணும். இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன பள்ளிக்கூடமா வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறேன்? எல்லாம் ஒரு வயசு வரைக்கும் தான். டேய் ரங்கமணி, வாடா. எங்கடா போயிட்டு வர? ஏன் எங்க போயிட்டு வரேன்னு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. தோட்டத்துக்கு. நிஜம்மா தோட்டத்துக்கு தான் போயிருந்தேன். ஏன் என்ன பத்தி உங்ககிட்ட இல்லாத போல யாராவது சொன்னாங்களா? உன்னை பத்தி எவன்டா இந்த ஊர்ல கோல் சொல்லுவான்? தோட்டத்துக்கு போறவன் சொல்லிட்டு போறதில்ல. சரி சரி வா சாப்பிட. நீயும் வாமா. எங்க அம்மா கிட்ட ஏதாவது சொன்னியா? இல்ல. ஏன்? நீங்க சும்மா விளையாட்டுக்கு தானே கலாட்ட பண்ணீங்க. யார் சொன்னது விளையாட்டுக்குன்னு? நாங்க வேணும்னு செஞ்சோம். ஐயா ஐயா. யாராது? கும்பிடுறேங்க. ஓ நீயா? சரி சரி போயிட்டு அடுத்த சனிக்கிழமை வா.